நாங்கள் தவறு செஞ்சுருப்போம், சின்ன வயசில் நிறைய தவறு செஞ்சுருப்போம். வீட்டில் கூட திருடி இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் திருடுறதெல்லாம் கணக்கில் வைக்க முடியாது, நம்ம வீடு. எனக்கு ரொம்ப காலமாக மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. நான் சேது படத்தில் உதவி இயக்குனராக இருக்கும் பொழுது கந்தசாமி தான் தயாரிப்பாளர். இந்த காஸ்டியூம் பர்ச்சேஸ்க்கெலாம் நான் போவேன். நான் அவர் கொஞ்சம் காசு கம்மியாக தான் கொடுப்பாரு. ரொம்ப நிறைய செலவு பண்ணுற தயாரிப்பாளர் கிடையாது. அப்போ காஸ்டியூம் பர்ச்சேஸ் போகும்போது நம்ம கூட இருக்கிறவங்க இருப்பாங்க, நம்ம சும்மா தான் கூட இருக்கிறப்பான்ல. இப்படின்னு ஒரு சட்டையை பார்த்தோம்னா, சார் எடுத்துக்கங்க சார், இப்போ என்ன சார் அப்படியே கம்பெனி கணக்கில் போயிடும், யார் சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 2 சட்டையை எடுத்துட்டேன் நான். இப்போ இந்த படம் பார்த்தவொடனே கந்தசாமி பார்த்து அந்த சட்டைக்கான காசை கொடுக்கணும்னு தோணிடுச்சு. எப்படி கொடுக்காம போறது அப்படின்ற ஒரு இது கொஞ்ச நாள் மனசுல வச்சிருந்தோம், கொடுப்போம்னு. அப்புறம் இன்னொரு புத்தி சொல்லுங்கள, இவர் சம்பளமே கொடுக்கல, இவர் அதனால என்ன கழிச்சுக்கலாம் அப்படின்னு நம்மளை நாமளே தேத்திக்கிறோம் இல்லையா. அதுதான் அனன்யா கதாபாத்திரமா இருக்கு. அதாவது 2மா இருந்து கத்தி மேல நடக்கிற மாதிரி. இப்ப கந்தசாமியான பார்த்து 2 சட்டைக்கு போல 20 சட்டை 20 வேஷ்டி எடுத்து அவர் கையில கொடுத்துட்டு மன்னிச்சிருக்கோன்னு கேட்கணும் போல இருக்கு. அப்ப படம் பார்த்தவொன்னு அந்த தாக்கத்தை ஏற்படுத்துது.